இந்தியாவோட தலைநகரம் டெல்லி. நாடு முழுக்க கண்காணிப்பு, காவல், சட்டம்னு இருக்கிற ஒரு நகரம் இது. ஆனா அதே டெல்லியில தான் இன்னைக்கு 7 பேர் காணாம போயிருக்காங்க. பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள்னு ஒரு நாள்ல வெளில போனவங்க இன்னைய வரைக்கும் வீடு திரும்பவே இல்ல. இது வெறும் ஒரு நம்பர் மட்டும் இல்ல. 807 காணாம போனவங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த குடும்பங்கள், அந்த குடும்பம் இப்ப படுற கஷ்டம் எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தோமா? இந்த வீடியோல டெல்லியில என்ன நடக்குது? 807 பேர் காணாம போயிருக்காங்க. அவங்க எல்லாருமே எங்க? இந்த மிஸ்ஸிங் கேஸுக்கு யாரு முக்கிய காரணம்? இது இப்ப மட்டும் நடந்தா பரவாயில்ல. போன வருஷமும் இதே மாதிரி நடந்திருக்கு. ஸோ டெல்லியில ஆக்சுவலா என்ன நடந்துட்டு இருக்கு? இவ்ளோ பேர் காணாம போனதுக்கு என்ன காரணம்? அப்படின்றது தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகுது. ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி இந்தியாவோட தலைநகரம். எப்பவுமே சட்டம், ஒழுங்கு, கண்காணிப்பு, பாதுகாப்புன்ட்டு அந்த இடம் எப்பவுமே பரபரப்பா இருக்கும். சட்ட ஒழுங்குக்கு அங்க கொஞ்சம் குறைபாடு இருக்காதுதான் நினைக்கிறேன். ஆனா அதே டெல்லியில ஜனவரி 1ல இருந்து ஜனவரி 15 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 807 பேர் காணாம போயிருக்காங்க. அதுல பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், டீனேஜர்ஸ், சிறுமிகள், சிறுவர்கள் இத்தனை பேர் அடங்கும். அந்த ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள்ல 54 பேர் காணாம போயிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ல இந்த 807ல சோஃபார் 235 தனிநபர்களை போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கதாகவும், இன்னும் 572 பேர் கேசஸ் இன்னும் மிஸ்ஸிங்ல தான் நிலுவையில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அப்போ அந்த 572 பேருக்கு என்ன ஆச்சு? ஜனவரி 1ல இருந்து 15 வரைக்கும் 800 பேர் அப்படின்னா 30 பிப்ரவரி வந்துருச்சு. ஸோ அதோட அப்டேட் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்றதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இங்க நிக்குது. இந்த கேசஸ் ஒருத்தரை தனியாக்கணும் அப்படின்னு இல்லாம ஏன் ஒவ்வொரு வருடமும் இதை தொடர்ச்சியா ஒரு பேட்டர்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நான் இதை ஒரு பேட்டர்ன் சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவை முழுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இதுல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களும் சிறுமிகளும் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா 509 பெண்களும் சிறுமிகளும் மிஸ் ஆயிருக்காங்க இந்த ஓல் 807 கேசஸ்ல. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களை விட 2 பங்கு அதிகமா பெண்கள் காணாம போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாதியில இருந்து பார்க்கும்போது 191 குழந்தைகள் காணாம போயிருக்காங்க. அதுல சிறுமிகள் தான் ரொம்ப அதிகம். அதாவது 45 சிறுவர்கள், 146 சிறுமிகள் காணாம போயிருக்காங்க. இப்போ டீனேஜர்ஸ் லிஸ்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா டோட்டலா 169 பேர் மிஸ்ஸிங். ஸோ அதுல 138 பேர் பெண்கள், 31 பேர் மட்டும்தான் ஆண்கள். இதுல 71% வழக்குகள் இன்னுமே சால்வ் பண்ண முடியாம அவங்க யாருமே இன்னும் கண்டுபிடிக்கப்படாம இருக்காங்க. இதுல ஏன் சிறு குழந்தைகள், அதாவது 8ல இருந்து 12 வயசுக்குள்ள இருக்காங்கல்ல, அவங்க கூட அஃபெக்ட் ஆயிருக்காங்க. 8ல இருந்து 12 வயது உள்ள குழந்தைகள்ல 13 பேர் காணாம போயிருக்காங்க. அதுல 8 வயதுக்குள்ள இருக்க குழந்தைகளும் 9 குழந்தைகள் மிஸ் ஆயிருக்கு. இதுல ஒரு சில பேர் மட்டும்தான் இது வரைக்கும் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ குழந்தைகள், பெண்கள் இந்த மாதிரிதான் மிஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மட்டும் இல்ல, பெரியவர்களும் இதுல காணாம போயிருக்காங்க. அந்த வரிசையில இவங்களும் அடங்குவாங்க. ஜான் 1ல இருந்து 15 வரை வந்த போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல 615 பேர் பெரியவர்கள் காணாம போயிருக்காங்க. அதுல 363 பேர் பெண்கள், 253 பேர் ஆண்கள். அதுல அதிகாரிகள் பார்த்தீங்க அப்படின்னா 181 பெரியவர்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் 435 அடல்ட்ஸ், 435 பேர் இன்னும் ஸ்டில் காணாம போனவங்க தான் இருக்காங்க. இந்த டெல்லியில காணாம போனது குழந்தை மட்டும் இல்லை, பெரியவங்களும் சேர்ந்து தான் இதுல காணாம போயிருக்காங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இடம்பெயர்வு, வேலை மாற்றமா இருக்கட்டும், இடம் மாற்றமா இருக்கட்டும், அண்ட் குடும்பத்தில் நடந்த தகராறுகள், வீடு இல்லாம இருக்கிறது, மனநல சவால்கள், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கும் இந்த மிஸ்ஸிங் கேசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், இது ஒரு பேட்டர்ன் அப்படின்ட்டு. ஏன்னா கடந்த 2025 மட்டும் கிட்டத்தட்ட 24,500 மிஸ்ஸிங் கேசஸ் டெல்லியில இடம்பெற்றிருக்கு. இதுல 60% பேர் பெண்கள்,
லாஸ்ட் 10 வருஷத்துல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில 2 லட்சம் பேர் காணாம போயிருக்காங்க. இதுல சுமார் 52,000 கேசஸ் சால்வ் ஆகாம இன்னும் அவங்க காணாம போனவங்கள தான் இருக்காங்க. இந்த ஒரு நிலை டெல்லிக்கு மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியாவையே சவாலுக்கு உள்ளாகிற நிலையா தான் இருக்கு. ஸோ காணாம போன இவங்க எல்லாருமே யாரோ ஒருத்தர் அம்மா, ஒரு குழந்தை, ஒரு அப்பா இந்த மாதிரி நிறைய பொசிஷன்ல இருப்பாங்க. ஸோ அவங்களோட குடும்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அவங்களுக்காக ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு நம்பிக்கையை வச்சு வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த சம்பவம், இந்த 807 பேர் காணாம போயிருக்காங்க தெரியுமா? இந்த சம்பவம் ஜஸ்ட் நம்ம எல்லாருக்குமே ஒரு நியூஸ், ஒரு ஹெட்லைன்ஸா இருக்கும். பட் அவங்க குடும்பங்களுக்கு இது வந்து ஒரு உயிர். அந்த உயிர் வந்து இப்ப காணாம போயிருக்கு. அந்த உயிர் உயிரோட இருக்கா? என்ன ஆச்சு? யார்கிட்ட இருக்கு? நல்லா இருக்கா? அப்படின்ற நிறைய விஷயம் அவங்க மனசுல ஓடிட்டே தான் இருக்கும். இந்த சம்பவம் டெல்லியில மட்டும் இல்ல. டெல்லியில நடக்குதே, இங்க தான் தமிழ்நாடு இருக்கே, நம்மளுக்கு ஒண்ணும் நடக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில நடந்த மாதிரி இங்கேயும் நடந்துட்டு தான் இருக்கு. நம்மளுக்கு இன்னும் அப்ராக்சிமேட் ரிப்போர்ட்ஸ் வரவே இல்ல. அண்ட் நீங்க இந்த வீடியோவை இப்போ முழுசா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் யோசிங்க. இதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு உங்க குழந்தைங்க, உங்க அம்மா, இல்ல உங்க அப்பா, இல்ல உங்க தங்கச்சி யாரும் இந்த மாதிரி காணாம போடாம இருக்கிறதுக்கு என்ன சேஃப்டி நம்மளால பண்ண முடியுமோ பண்ணுங்க. அண்ட் டெல்லியில இருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க. எய்தர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ். இந்த வீடியோ மறக்கப்படக்கூடாது. இந்த 807 பேர் காணாம போனாங்கல்ல, அவங்க யாருமே மறக்கப்படாம சீக்கிரமா கண்டுபிடிக்கப்படணும். உண்மை வெளியே வரணும். காணாம போனவங்க யாரா இருந்தாலும், எத்தனை பேரா இருந்தாலும் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இவங்களை கடத்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் அவங்க கூடிய சீக்கிரமா வெளியே வரணும். அப்படின்றதோட இந்த வீடியோவை நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். அன்டில் தேன் உங்கள் கண்மணி சைனிங் ஆஃப். பை.